இங்கிட்டு வாங்க. நாட்டுக்கே ரெட் அலர்ட். ராவணன் மண்ணை ஆட்கொண்ட தித்வா புயலின் கோர தாண்டவ. நூற்றுக்கணக்கான இடங்களில் நிலச்சரிவு, 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு. இலங்கையின் தற்போதைய நிலை என்ன? இலங்கையில தித்வா புயலின் காரணமா தொடர்ச்சியா பல இடங்கள்ல பெருமழையும் பலத்த காற்றும் வீசிட்டு இருக்கு. தீவிரமான வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, விபத்துகள் காரணமா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் பலியானதா தகவல் வெளியாகி இருக்கு. மண் சரிவுனால பலர் மாயமாகி இருந்திருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 40,000க்கும் மேற்பட்டோர் இந்த புயலால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. பதுளை, கண்டின்னு நாட்டுடைய பல இடங்களுக்கு சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வீடுகளை விட்டு வெளியில வர முடியாம தவிக்கக்கூடிய மக்களை இலங்கை அரசு மீட்கும் பணியில மும்முரமா ஈடுபட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. சேதமடைந்த வீடுகள், மண் சரிவு, அதிகமான மழையினால வெள்ளப்பெருக்குன்னு இதெல்லாம் பார்க்கும் போதே இதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வரணும் அப்படின்றதுதான் அத்தனை பேருடைய வேண்டுதலாகவும் இப்போ இருக்கு.